அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல மீனாட்சிங்கிறவ தன்னோட சமையல நல்ல விறகடுப்பு குட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தா. மீனாட்சி எப்பவும் விறகடுப்பை தான் விரும்புறவ. அவளும் சொந்தமா ஒரு விறகடுப்பு கடையும் வச்சிருக்கிறா. அந்த வீட்டிலே இளைய மருமகளும் இருந்தா. அவ கொஞ்சம் நல்ல பணக்காரவ. என்னம்மா சமைச்சிட்டியா? பரவாயில்ல, ஆளுக்கு முதல்ல எந்திரிச்சு சமைச்சிட்ட போல இருக்குது. ரொம்ப சந்தோஷமா. யாரும் எதிர்பார்க்காம இருக்கிறதே நல்லதுதான். அத்தை, நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். இன்னும் ரீனாவை எந்திரிச்சு பொரியல் மட்டும் பொரிச்சுக்க சொல்றீங்களா அத்தை? எனக்கு கொஞ்சம் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் போய் அங்கே வெள்ளனே போனாதான் அடுப்பு கொஞ்சம் வைக்க முடியும் அத்தை. அதனால ரீனாவே எந்திரிச்சு பொரியல் மட்டும் செஞ்சுக்க சொல்றீங்களா? வேணா விடுமா, அவளை எதுக்கு எழுப்பிக்கிட்டு, நானே செஞ்சுக்கிறேன். பாவத்தை, அவ ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தவ. அப்படி இப்படி தான் இருப்பா. அதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தானே போகணும். நானே செஞ்சுக்கிறேன், நீ கிளம்பு. என்னங்கத்த, அப்புறம் இன்னைக்கு தான் சமைச்சு பழகுறது. அவளா தனியாக இருந்தால் இதெல்லாம் பண்ணாமல் இருப்பாளா என்ன? அவளை எழுப்பி ஒன்றாச்சும் செய்ய சொல்லுங்க. அப்பனா தான் அவளுக்கும் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு நல்லா வரும். சரிங்கத்த, அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். நான் வேலை கிளம்புறேன். நல்லா அடுப்பை பார்த்துக்கங்க என்ன? சரிம்மா கண்ணு, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன? அத்தை, என்னைய முன்னாடியே எழுப்பியிருக்க வேண்டியதானே? நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் அத்தை. என்னங்க அத்தை இது? சொல்லியிருந்தா நான் சமைச்சிருக்க மாட்டேனா? இது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானே? என்னை எப்போவுமே நல்லா தூங்கிட்டுன்னு விட்டுருவீங்க. சரி சரி விடுங்க. இல்லை கண்ணு, உனக்கு தான் விறகடுப்பில் பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்லுவியே, அதனால தான் உன்னை நான் எழுப்பில் பார்த்துக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சமைச்சு வச்சுட்டேன். ஆனால் இப்படியே இருந்தால் இன்னும் வேலைக்கு ஆகாது. நாளையிலேருந்து நீயே கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க ஆரம்பிக்கணும், சரியா? நீ அத்தைக்காக கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு பழகுடா கண்ணு. இவ்வளோதானே அத்தை? நான் கண்டிப்பாக சமைச்சு பழகிறேன் உங்களுக்காக. என் சின்ன மருமகனா சின்ன மருமக தான். எப்பவும் என் பேச்சை தட்டாமல் கேட்குறவ. ரொம்ப சந்தோஷம்டாம்மா. வாங்க வாங்கம்மா, மண்ணெடுப்பு மண்ணெடுப்பு எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்கம்மா. சுடுதண்ணி ஏதாவது காய வச்சுக்குவீங்களே வெளியே வச்சு. வாங்க வாங்க, மண்ணெடுப்பு வாங்கிட்டு போங்க. ஒன்று 50 ரூபா தான். ஐயா ஐயா வாங்கய்யா, மண்ணெடுப்பு வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லது, வாங்கய்யா. ஐயா, ஒரு அடுப்பு தரட்டுமா? 50 ரூபா ரேட்டுக்கு தானே விற்கிறேன் ஐயா. ஒரே ஒரு அடுப்பு எடுத்துக்கோங்களே. ஏமா, இந்த காலத்தில் போய் மண்ணடுப்பு இன்னடுப்புன்ட்டு இருக்கிற? இந்த காலத்துல எல்லாம் சிலிண்டரு கேஸுன்னு வந்துருச்சு இல்லம்மா. அப்புறம் என்ன உனக்கு? நாங்களாம் அதுலேயே தான் சமைச்சுக்குவோம். இந்த மண்ணடுப்பை இப்போ யார் எதிர்பார்த்துக்கிட்டு கிடக்குறா? இந்த கிராமத்துக்குள்ளே மண்ணடுப்பு விற்கிறவளா இருந்தா அது நீயாத்தான் இருப்பா பார்த்துக்க. வேற யாரும் இந்த கிராமத்துக்குள்ளே மண்ணடுப்புலாம் விற்கிறது கிடையாது. பேசாமல் போமா. இந்த காலத்தில் போய் யார் இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு கிடக்குறா? ஐயா, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தானே. இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பழக்கி விடுங்க. இந்த காலத்தில் யார் அதெல்லாம் பழகிட்டு கிடக்குறான்ட்டு நீ எடுத்துகிட்டு போக சொல்கிற? இதெல்லாம் வெத்து வேஸ்ட்டுமா. தயவு செஞ்சு நீ தொல்லை ஒன்னிக்கிட்டு இருக்காத. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏங்கா, இந்த மண்ணடுப்பு தான் விற்க மாட்டேங்குது இல்லை? அப்புறம் எதுக்குக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்து வித்துட்டு இருக்கீங்க? பேசாம இதை தூக்கி போட்டு வேற வேலை தந்ததை பார்க்கலாம்ல. அந்த ஐயா சொல்லிட்டு போறத பாத்தீங்களா? ரொம்ப நக்கலா சொல்லிட்டு போறாரு. அவமானமா இல்லையா உங்களுக்கு? பேசாம இதெல்லாம் தூக்கி போட்டு வாங்க. இது பாருமா, நம்ம செய்யற தொழில என்னைக்குமே அவமானம் பார்க்கவே கூடாது. எனக்கு இதுதான் கடவுள். அதனால நான் இதை கடவுளா தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திட்டு போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னக்கா, சொன்னதுமே உங்களுக்கு ரொம்ப தான் கோவம் வந்துடும். சரி சரி, நான் கிளம்புறேன், உங்க இஷ்டம். இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிட்டு போறாச்சே? நம்ம செய்யற தொழில எவ்வளோ மதிக்கிறோம், ஆனா கொஞ்சம் கூட மரியாதையே இருக்க மாட்டேது இவளுக்கு. அவளும் திரும்பவும் அடுப்புகளை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா. அத்தை அத்தை, கொஞ்சம் வெளியே வரீங்களா அத்தை? அடடே, என்ன கண்ணு இது? சிலிண்டர் கேஸ் ஸ்டவ்லாம் வாங்கிட்டு வந்துருக்குற? அட, எப்படிம்மா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? இதெல்லாம் விலை ரொம்ப கூட சொல்லுவாங்களேம்மா. இனி எப்படி காசு போட்டு இவ்வளோ தூரத்துக்கு வாங்கிட்டு வந்த? எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் அத்தை. நாளையிலேருந்து நானே சமைக்கலான் இருக்கேன். நீங்கள் தானே என்ன சொல்லியிருக்கிறீங்க சமைச்சு பழக சொல்லி. அதனால இதை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த மண் அடுப்பில் சமைக்கிறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை அத்தை. அதனால தான் நான் ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆமாம்மா, இது கூட சுலபமாக சமைச்சுக்குவேல, உனக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிடா கண்ணு, நீ இன்னிலேருந்து இதிலே சமைக்க ஆரம்பி என்ன? இனிமேல் இந்த அடுப்பு மண் அடுப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதோட தொல்லை நமக்கு இல்லை. அவ்வளோதான் அத்தை, இது தூக்கி போட்டு உடச்சாச்சு. இனிமேல் இந்த மண் அடுப்பு பக்கமே நீங்கள் போகக்கூடாது, சரியா? ஐயோ, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இந்த மண்ணடுப்பை இப்படி தூக்கி போட்டு உடச்சிட்டியே. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கெட்ட கோபம் வந்துடும். அவளே கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்ப இந்த மண்ணடுப்பை செஞ்சாமா. நீ என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஒரு ஸ்டவ் வந்ததுக்காக இதை தூக்கி போட்டு உடச்சா என்ன அர்த்தம்? அத்தை, இனிமேல் அது நமக்கு வேணான்னு அர்த்தம் அத்தை. நீங்கள் பேசாமல் இருங்க. யார் என்ன வந்து சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்த மண்ணடுப்பு எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் சொல்கிறத கேட்பீங்களா மாட்டிங்களா? பேசாமல் உள்ள வாங்க. அப்பா, ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். மணி ஆக்கிட்டே போகுது. அவளும் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா.
அட என்ன இது, மண் அடுப்பு இப்படி உடைஞ்சு கிடக்குது, யார் இதை உடைச்சான்னு தெரியலையே. அத்தை அத்தை, கொஞ்சம் வெளியே வரீங்களா அத்தை? அத்தை. என்னம்மா என்னாச்சு, எதுக்குமா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? இந்த மண் அடுப்பு அதுவா உடஞ்சிச்செல்லாம் இல்ல, நீங்க யாராவது உடைச்சிங்களா? அதை மொதல் சொல்லுங்க. எப்படி இது இவ்வளவு சீக்கிரம் உடஞ்சிருக்கும்? நான் பத்திரமா தான் எடுத்து வச்சுட்டு போனேன், இதை கஷ்டப்பட்டு செஞ்சேன் நானு. அக்கா அக்கா, நிதானமா இருங்க. இந்த மண் அடுப்பை நான் தான் தூக்கி போட்டு உடைச்சேன். நம்ம வீட்டுக்கு ஸ்டவ்வும் சிலிண்டரும் வாங்கியாச்சு, இனிமேல் இந்த இதுக்கு மண் அடுப்பு அப்படின்னு தான் தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஏதாவது புது பொருள் வந்தா பழைய பொருளை போட்டு தூக்கி போட்டு உடைச்சிருவீங்களா? இதுதான் உங்களோட வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா? நான் அந்த மண் அடுப்பை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்ப செஞ்சே தெரியுமா? உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாமா? அட விடுமா, அவ தெரியாதனமா பண்ணிட்டா, சின்ன பொண்ணு இல்லையா, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டா கண்ணு. இல்லை நான் வேணும்னே தான்ப்பா பண்ணேன். இந்த மண்ணடுப்பு வீட்டு முன்னாடி இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நேற்று வீட்டுக்கு வந்தாங்க, இதை பார்த்துட்டு கேலி கிண்டல் அடிச்சாங்க. இதில் இல்லாமடி இன்ன வரைக்கும் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு. வில்லேஜ் மாங்காங்கிறாளுங்க, அதனால தான் நான் பண்ணேன். நான் கஷ்டப்பட்டு செஞ்சதை இப்படி ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டு உடச்சிட்டாலே, எவளுக்கெல்லாம் மனசாட்சின்னு இருக்கா இல்லையான்னு தெரியல. என்னம்மா, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. நைட்டு நேரத்தில் இப்படி வீட்டு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? எனக்கு நான் கஷ்டப்பட்டு இந்த மண்ணடுப்பு செஞ்சு வச்சேன் தானே, இதை தூக்கி போட்டு அவ ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டாங்க. ஸ்டவ்வும் வாங்கிட்டு வந்திருக்காளாம், அதனால இதை தூக்கி போட்டு உடைச்சிட்டாலாமா. இது நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிறது அவளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்களாம், அதனால தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. அத்தை எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க. மீனாட்சி விடுமா, அவளை இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? உடைச்சது உடைச்சிட்டா, தயவு செஞ்சு இதை நினைச்சு வருத்தப்படாம வாமா. அவளை காலையில என்னன்னு ஒரு வார்த்தை கேட்போம். வேணாம் கேட்டா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நம்ம பேசாம அமைதியா இருக்கலாம் விடு. அவளோட கணவனும் ரொம்ப சமாதானப்படுத்தி அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. இப்படியே சில மாசமும் போச்சு. ஒரு நாள் மீனாட்சியோட வீட்டு முன்னாடி பயங்கர கூட்டமா இருந்தது. மீனாட்சி சீக்கிரம் வெளியே வாமா. மீனாட்சி, என்னக்கா காலையில இவ்ளோ கூட்டம் வந்திருக்கிறீங்க, என்னாச்சு? ஏதாவது வேணும்னா சொல்லுங்கக்கா, தரேன். என்னன்னு சொல்லுங்க முத. இதை பாருமா மீனாட்சி, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? சிலிண்டர்ல என்ன தட்டுப்பாடு வந்துருச்சாமா. இப்போ ஆர்டர் போட்டா கூட 1 மாசம் கழிச்சு தான் கொண்டு வந்து தராங்களாம்மா. அதை தான் எப்படியாச்சும் ஒட்ட வந்து மண்ணடுப்பு வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன். பார்த்துக்க, உன் மண்ணடுப்பு இருந்தேன்னா சீக்கிரம் கொடு. இங்கே கிராமத்தில் இருக்க மொத்த கூட்டமும் உன் வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிற்க போகுது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துடலாம் தான் வந்தோம். பார்த்துக்க, சீக்கிரம் கொடுமா. ஐயோ சீக்கிரம் எனக்கு கொடு, நானும் வாங்கிட்டு போகிறேன். அவ்வளோதான், சோறு வைக்க முடியாது, ஒன்றும் வைக்க முடியாது. இன்றைக்கும் பார்த்து எங்கள் வீட்டில் கரெக்டாக சிலிண்டர் தீர்ந்து போச்சு. ஆர்டர் போட்டால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்க, இந்த விறகடுப்பு வச்சே நம்ம ஒரு வருஷத்துக்கு சமாளிக்க வேண்டியதா, வேற என்ன பண்றது? பேசாம இந்த விறகடுப்பையே வச்சிருந்துருக்கலாம், தேவையில்லாம எங்கேயோ தூக்கி போட்டுவிட்டேன் நானு. அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட நிறைய அடுப்புகள் இருக்கு, நான் இப்பயே தரேன், வாங்கிட்டு போங்க எல்லாரும். மீனாட்சி அங்க இருந்த எல்லாத்துக்குமே மண் அடுப்புகளை எடுத்து கொடுத்தா. அவளோட வியாபாரம் இன்னைக்கு காலையில பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சது. அத்தை என்னங்கத்த பண்றது, இன்னைக்கு பார்த்து நம்ம வீட்லயே சிலிண்டர் காலி ஆயிடுச்சத்த. என்னம்மா, இருந்த அடுப்பே தூக்கி போட்டு உடச்சு போட்ட, இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? சிலிண்டர் ஆர்டர் போட்டா 1 மாசம் 2 மாசம் ஆக்கி போடுறாங்களாமா. ஐயோ நான் என்ன பண்றது? நீ தான் எப்படியாச்சும் உங்க அக்காட்ட கேட்கணும், எனக்கு தெரியாது. மீனாட்சி அந்த அடுப்புகளை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா. அத்தை இன்னைக்கு நல்ல வியாபாரம் போயிருச்சு அத்தை. சரிங்க அத்தை, நானும் கடைக்கு கிளம்புறேன். வெள்ளனே போனேன்னா இன்னைக்கு நிறைய அடுப்புகள் விற்பேன், பார்த்துக்கோங்க. எல்லாரும் கண்டிப்பாக வாங்குவாங்க இன்னைக்கு. ஏமா, உன் அக்கா கிட்ட நீ தான் உன் வாயால் அடுப்பு கேட்கணும், பார்த்துக்க. வேர்க்கனே தூக்கி போட்டு உடச்சி அவன் மனசை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. நீ தான் எப்படியாச்சும் கேட்டு வாங்கணுமா, வேற வழியே இல்லை. அந்த அடுப்பில் தான் நம்ம சமைச்சாகணும். கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கு, நானே என் கையால் போட்டு உடச்சிட்டு நானே கேட்குறது. பரவாயில்ல தன்னை, எப்படியாச்சும் கேட்டு வாங்கிடுறேன். சமைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, என்ன பண்ண முடியும்? ஆமாம்மா, இந்த கரண்ட் அடுப்பு 2 அடுப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உடம்புக்கு நல்லதே கிடையாது. நாம பேசாட்டு விறகடுப்புலேயே சமைச்சிருவோம், அவகிட்ட கேளு. இந்த கிராமத்துக்குள்ளேயே உன் அக்கா ஒருத்தி தான் இந்த மாதிரி விறகடுப்புலாம் வியாபாரம் பண்ணுறா, வேறு யாருமே பண்ணுறது கிடையாது. அத்தை நான் இன்னைக்கு வெள்ளனே வியாபாரத்துக்கு கிளம்புறேன், வீட்டை பார்த்துக்கோங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். அக்கா ஒரு நிமிஷம்க்கா, மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நான் அந்த அடுப்பை தூக்கி போட்டு உடைச்சிருக்க கூடாது அக்கா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. புது அடுப்பு ஒன்று செஞ்சு கொடுங்கக்கா. எதுக்குமா அந்த அடுப்பை வீட்டு முன்னாடி வச்சா உனக்கு ரொம்ப கேவலமா இருக்குமே. உன் ஃப்ரெண்ட்ஸ் வரவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு உன்னை வில்லேஜ் மாங்கான்னு சொல்ல மாட்டாங்களா? எதுக்கு அந்த அடுப்புலாம்? பேசாட்டு நீ கேஸ் ஸ்டவ்வே ஆர்டர் பண்ணிக்கோ. என்ன அக்கா, நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கக்கா. ஏதோ அறியாமல் பண்ணிட்டேன் நான். இப்போதான் இந்த அடுப்போட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு அந்த அடுப்பை செஞ்சு கொடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. நீ எதை கேவலமாக நினச்சியோ அதை தான் இப்போ கடவுளாக பார்க்குற. இதுதான் வாழ்க்கை, சரியா? என்னைக்கும் எந்த பொருளையும் குறைச்சி எடை போடக்கூடாது. அப்படி சொல்லு கண்ணே, இவளுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. சரிம்மா, அடுப்பை மட்டும் எடுத்து வச்சுட்டு போ, சமைக்க ஆரம்பிப்போம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.